அனைவருக்கும் வணக்கம். செம்மேடு பாபு, பாரதிய ஜனதா கட்சி கோவை தெற்கு மாவட்டம் ஆன்மீக பிரிவு மாவட்ட செயலாளராக இருந்து வருகின்றேன். கோவை மாவட்டத்துக்குட்பட்ட தென் கைலாயம் உலகம் போற்றும் அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் மே மாதம் வரை விழாக்காலங்களே வருகின்ற பக்தர்களுக்கு 7 மலை ஏறி சென்று இறைவனை தரிசித்து வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அனுமதி உள்ளது என்று வனத்துறையின் அடிப்படையிலே அந்த முன்னெடுக்கும் கேட்டை ஓப்பன் செய்து பக்தர்கள் இது வரைக்கும் போயிட்டு வந்துட்டுருந்தாங்க. சிறப்பாக சாமி கொண்டு வந்துட்டுருந்தாங்க. ஒரு விஷயம், அந்த 31 வரைக்கும் மே 31 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் இன்றைக்கி நிப்பாட்டி விட்டீர்கள். 10 நாளுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டீங்க. நீங்கள் அந்த 31 வரைக்கும் விட்டாதான் பக்தர்களுக்கு அங்கேருந்து வரும்போது பக்தர்கள் வந்து மலையை செல்வாங்க. ஏன்னா இங்கே வந்து வரங்க பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டரை தாண்டி அவங்க வர்றாங்க. வரும்போது எந்த அறிவிப்பும் அவங்களுக்கு தெரியறதில்ல. நீங்கள் மாவட்ட ஆட்சியாளர் உள்பட மற்றும் கண்காணிப்பாளர் உள்பட எல்லாமே நீங்கள் வந்து கருத்தை போட்டு டக்குன்னு ஒரு ஊடகம் கூட இல்லாமல் டக்குன்னு அந்த பக்தர்கள் வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் மலையேற முடியுமான்னு நிப்பாட்டி விட்டாங்க. எந்த அறிவிப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க. எது செய்தாலும் மக்களுக்கு முதல் அறிவிப்பு செய்யுங்கள். மக்கள் மத்தியில் பக்தர்களுடைய அறிவிப்பு கொடுங்க. அப்போ தான் அங்கே வர பக்தர்கள் நீ போக முடியும்னு சொல்லியிருப்பான். நான் கேட்குறேன், 31 வரைக்கும் அனுமதி இருக்குல்ல. காலை சொல்ல வெயில் அடிக்குது, மழை வரும் போக இல்லைன்னு சொல்ல, மழை காலம் இல்லைன்னு சொல்ல வரும் போக. நீங்கள் 31 வரைக்கும் மழை இருந்தால், மற்ற இயற்கை சீற்றம் இருந்தால், இயற்கை சூழ்நிலை இருந்தால் நீங்கள் வனத்துறை ஆட்கள் கூட மலையேறக்கு அனுமதிக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி கேட்டை சாத்திடுறீங்களே. கேட்டு எதுக்கு போனால் எங்களுக்கே தெரில. இந்த கிராம மக்கள் சார்பாக சொல்கிறேன், நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த ஊர்ந்து வசித்து வருகிறோம். 100 ஆண்டுகளுக்கு மேலே வசித்து வருகிறோம். பல முறை இந்த ஆண்டவனை தரிசித்து எந்த நேரமான போல வரலாம், இறைவன் தரிசிக்கலாம். எந்த உயிர் சேதம் இல்லை. நீங்கள் எப்போ ஒரு கட்டுப்பாடு போடுகின்றீர்களோ அப்போ இருந்த புறமே எல்லா பிரச்சனையும் நடக்குது, ஃபுல்லாகவே நடக்குது. இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோவில் வந்து மேலே டெண்டர் விட்டாச்சுன்னா அவங்க படுத்து தூங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு கஜனா காலையை ஃபுல்லாகிக்குது. அந்த கோயிலை பற்றி எந்த கவலை கொள்வதில்லை. டெண்டர் எடுத்தவர்கள் மட்டும்தான் வேலை வந்து அந்த பக்தர்களுக்கும் சௌகரியங்கள் செய்து கொடுத்து அப்படியே அவங்களுடைய பணிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நான் என்ன சொல்கிறேன், பக்தர்களுக்கு 31 வரைக்கும் அனுமதி இருக்குது. அந்த அனுமதி நீங்கள் மீண்டும் வழங்கப்பட வேண்டும். கால சூழ்நிலை கருதி அவங்க 31 வரைக்கும் கோயில் அடைக்கக்கூடாது. அந்த மலையேற செல்வது பக்தர்களுக்கு மேலே ஏற செல்வதற்கு நீங்கள் எந்த விதத்திலும் இடையூறு இருக்கக்கூடாது. அப்படி மழை காரணம் வந்தோன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் வானநிலை மாற்றம் ஏற்படுதுன்னா அங்கே இருக்கிற அதிகாரிகள் வைத்து நீங்கள் மலையேற வேண்டும் என்று கூற வேண்டும். நீங்கள் மலையேறி போகும்போது அவங்க டேக் காட்டி விடுங்க. ஒரு டேக் போட்டு பதிவு பண்ணி விடுங்க. மலையை சென்றவங்க அந்த டேக்கை போய் டேக்கோட பத்திரமா வரணும்னு சொல்லுங்கள். கழுத்தோட டேக்கை போட்டு விடுங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ஒப்பந்தம் ஒரு டேக்கை போட்டு வந்தால் தான் உங்களுக்கும் அர்த்தம். அங்கே எந்த சம்பவம் நடந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆள் வரல அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கும். சபரிமலை அத்தனை கோடிக்கான பக்தர்கள் வராங்க போட்டு குழந்தைங்களுக்கு போய் டேக்கை கட்டி விடுறாங்க. அப்பேற்பட்ட மலையிலே சிறப்பாக அந்த பணி செய்கின்றார்கள். நம்முடைய வெள்ளிங்கிரி மலையிலே பல லட்சம் பக்தர்கள் வருகிறார்கள். இவங்களுக்கு ஒரு சௌகரியம் செய்யக்கூடாது. வழிபாதை எப்படி இருக்குது? வழிபாதை ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னைக்கு நேற்று நின்றே இல்லை, 5 ஆண்டுகளுக்கு மேலே இந்த வழிபாதையும் மோசமாகி போச்சு. இது எப்போ கட்டப்பட்டதோ எனக்கே தெரியல. அது சம்மந்தமாக கேட்டால் நான் கட்டல, நீங்கள் ஒரு 50-60 ஆண்டுக்கு மேலே இந்த கோயில் இந்த மலை கட்டப்பட்டதாக எடுக்குது. அந்த வழிபாதை எல்லாம் மழை வந்து கரைஞ்ச ரோடு வழிபாதை சரியில்லாமல் பக்தர்கள் தடையதும் கூட தெரியாமல் தண்டாடி திணறியர் வராங்க. மூச்சு திணறலாகி உட்கார் கடமெல்லாம் இழப்பார் கடமெல்லாம் எத்தனை உயிர் போகிறது தெரியல. மூங்கில் தச்சு வந்து சரியான தடி கொடுக்கல. சரியான தடி கொடுக்கப்பட வேண்டும். ஒப்பந்த அடிப்படையிலே எங்களுக்கு தடி கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் தடி அந்த 100ல் ஒரு 10 தடி போது மீதி தடி போது பொள்ளத்தடியாக போகின்றது என்று பக்தர்கள் சொல்வது பார்த்தா மிக வருத்தமாக இருக்கின்றது. தடுமாறி கீழ் விழுந்து மண்டை உடைஞ்சு கால் உடைஞ்சு எத்தனை பக்தர்கள் நம்ம சிரமப்படுறாங்க. ஏன் அறநிலைத்துறை அதிகாரிகளும் வனத்துறைகளும் இது கண்டுகொள்வதில்லை? புதுதாக போறப்பட்ட அரங்காவல குழு குரட்டை விட்டு தூக்கி கொண்டு இருக்கின்றது. தூக்கணும், பெரிய தூக்கம். நாங்கள் வரும்போது பார்த்தா நாங்கள் அதை பண்ணிடுறோம், இதை பண்ணிடுறோம், பூண்டி சுத்தம் பண்ணிடுறோம், பூண்டி அப்படி பண்ணிடுறோம், என்னென்ன செயலெல்லாம் சொன்னார்கள். பரவாயில்ல, நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் சிறப்பாக செய்வாங்களை பார்த்தா இன்றைக்கி அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுனால பக்தர்களும் கண்டுகொள்வதில்லை, இந்த திருக்கோயிலும் கண்டுகொள்வதில்லை என்று மிகப்பெரிய வருத்தமாக இருக்கின்றது. வேகமான வருத்தமாக இருக்கின்றது. ஆகவே வருகின்ற பக்தர்கள் நல்ல முறையை பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். 31 வரைக்கும் நீங்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். அனுமதித்து அந்த வருகின்ற பக்தர்களுக்கு சௌகரியங்கள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். அது அரசு அதிகாரிகளே, இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளே மற்றும் அரங்காவலர் குழு அதிகாரிகளே, வனத்துறை அதிகாரிகளே, இறைவனுக்கு பணி செய்வது மிகப்பெரிய புண்ணியம். அதில் உங்கள் இடத்துல செய்வது மிகப்பெரிய புண்ணியம். ஆகவே இந்த ஜென்ம